பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஜீசஸ் த கிருசிஃபைடு அக்ராஸ் ஆல் நேஷன்ஸ் ஊழியங்கள் வழங்கும் ஓ ஸ்தேவானே என்ற தலைப்பில் சென்னை ஒய்எம்சிஏவில் நடைபெற்ற ஜீசஸ் த கிருசிஃபைடு அக்ராஸ் ஆல் நேஷன்ஸ் ஊழியங்களின் உபவாச கூட்டத்தில் எங்களது அன்பு அண்ணன் டெல்வித் ஏ ஜூனியர் அவர்கள் கொடுத்த இந்த வல்லமையான தேவ செய்தியை உங்களிடமாக ஒளிபரப்புவதில் பெருமை கொள்கிறது உங்கள் ஜேசி மீடியா ஹவுஸ். இந்த விசேஷமான தேவ வார்த்தையை அங்கு வந்திருந்தோர் கேட்டு பார்த்து பயன்பெற்றது போல உங்களையும் கேட்கும்படி பார்க்கும்படி நான் ஊக்குவிக்கிறேன். இதோ உங்களை எங்களது அன்பு அண்ணன் அழைக்கிறார், ஓ ஸ்தேவானே என்று. இதை பார்த்து கேட்கும்போது நாமும் ஸ்தேவானாக மாறி பிறரிடமாகவும் பகிர்ந்து ஸ்தேவான்களை உருவாக்குவோமாக. முழங்கால் படிக்கிட்டு ஒரு விசேஷித்த ஒரு வல்லமை நம் மீது கடந்து வரும்படிக்கு ஆண்டவரே, இன்றைக்கும் அது பாதத்தில் நாங்கள் யாவரும் முழங்கால் படிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, ஒரு வல்லமையானது எங்கள் மத்தியில் இப்பொழுது கடந்து வரட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவர் மீது ஆண்டவரே உமது அப்போஸ்தலர்களுக்கு நடுவில் கொடுத்த அதே வல்லமையானது இன்றைக்கு எங்கள் மத்தியில் கடந்து வரட்டும். ஆண்டவரே, அப்பா, மேல் வீட்டு அறையில் ஆண்டவரே, அப்பா, உமது அப்போஸ்தலர்கள் மீது நீர் கொடுத்த அதே வல்லமையாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவர் மீது கடந்து வருவீராக. ஆண்டவரே, அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு உச்சம் தலை மீது ஆண்டவரே அப்பா புறாவை போல ஆண்டவரே நீர் தாமே பரிசுத்த ஆவியானவரை இறங்கி வருவீராக. ஆண்டவரே, இயேசுவானவர் மீது புறாவை போன்று பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். எப்போ தெரியுமா? யோர்தான் நதியில் அவர் ஸ்நானம் பண்ணி அவர் வெளியே புறப்பட்டு வந்த பொழுது. என் அன்பு சகோதரனை சகோதரிகளே, அப்போஸ்தலர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது தெரியுமா இறங்கி வந்தார்? இயேசுவாகிய தேவன் யோவான் ஸ்நானகன் எவ்வாறு அந்த யோர்தான் நதிக்குள்ளாக இவரை இமர்ஸ் பண்ணி எடுத்தாரோ, அதே போல இயேசுவானவர் கல்வாரி மலையில் தன்னைத்தானே வெறுமையாக்கி அங்கே இரத்த ஸ்நானம் அவர் எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கி வந்தார். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இயேசுவானவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் ஒரு இரத்தத்தில் ஒரு ஸ்நானம் பண்ணிட்டாரு. இன்றைக்கு நீங்கள் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற வேண்டும் என்று கேட்கலாமா? ஆண்டவரே, இன்றைக்கு உமது இரத்தத்தின் மூலமாக எங்களுக்கென்று சம்பாதித்து கொடுத்த ஆண்டவரே அந்த பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது எங்கள் மீது பலமாக வந்து இறங்கட்டும். ஆண்டவரே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவர் மீதும் வந்தவர் தங்கட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு உன்னுடைய வேளை. என் அன்பு பிரியமானவனே, இன்றைக்கு உன்னுடைய நேரம். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைக்குள்ளாக நிரம்புகிற ஒரு நேரம் இது. நிரம்புகிற ஒரு நேரம் இது. வல்லமை பெறுகிற ஒரு நேரம் இது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த காலத்தை விட்டுவிடாதே. இந்த ஒரு நேரத்தை நீ விட்டுவிடாதே மகளே. இந்த ஒரு நேரத்தை நீ சும்மா அல்லல் தட்டிவிடாதே. Yes my God, yes my God, yes my God. பலரை கர்த்தர் தமது வல்லமையினால் நிறைத்துக் கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உங்கள் ஒவ்வொரு பக்கத்திலும் கர்த்தராகிய தேவன் பலமாய் அவர் கடந்து வந்து கொண்டிருக்கிறார். தமது வல்லமையோடு கூட கடந்து வந்து கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுமா? அந்த வல்லமையை பெற்றுக்கொள்றீங்களா? அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. Yes God. ஆண்டவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, பிள்ளைகளின் மத்தியில் நீர் பலமாக இறங்கி கொண்டிருப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, அநேகர் உச்சம் தலையில் thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. அக்கினிமயமான சிலுவையை கர்த்தர் வரைந்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, அநேகரின் உச்சம் தலை மீது yes Lord சிலுவை வடிவில் அக்கினி இறங்குவதை நான் காண்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, கர்த்தர் ஒரு பலத்த வல்லமையினால் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர்களை போன்று தியானித்து தியானித்து நம்ம வருகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அப்போஸ்தலர்களா உங்களை மாற்றி அனுப்ப நான் வந்திருக்கிறேன். அப்போஸ்தலர்களாக உங்கள் ஒவ்வொருவரையும் மாற்ற நான் வந்திருக்கிறேன் என்று. ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, நீர் சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் அப்போஸ்தலர்களாக மாற்றப்பட்டு
இந்த இடத்தை விட்டு நாங்கள் புறப்பட்டு செல்லட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே எங்களோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. எங்களை உமது வல்லமையினால் நிரப்பியாரலும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமீன், ஆமீன். நம்ம எல்லாரும் அப்படியே அமர்ந்து கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை யாராவது எடுத்தவங்க எனக்காக வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். The book of Acts of the Apostles, chapter 6 and verse 8. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவன் செய்தான். Hallelujah, hallelujah. Stephen was a man who did signs and wonders for the glory of God. Hallelujah. காலையிலிருந்து நம்ம பார்த்தோம், நம்ம அநேக தேவ பிள்ளைகளை குறித்து பார்த்தோம். பேதுருவை பற்றி பார்த்தோம், பவுலை குறித்து பார்த்தோம். இவர்கள் எல்லாரும் என்னன்னா, அதாவது ஸ்பாட்லைட்டில் இருக்கிற தீர்க்கதரிசிகளும், ஸ்பாட்லைட்டில் இருக்கிற சீஷர்களும், ஸ்பாட்லைட்டில் இருக்கிற அப்போஸ்தலர்களுமா இருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், the Bible talks about a person who was not in the spotlight, who was not in the limelight. அதாவது வெளிச்சத்தில் இல்லாத, மறைமுகமாக பின்னாடி நின்றுட்டு இருக்கிற, சாதாரணமாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு சாதாரண மனுஷனை குறித்து இங்கே கர்த்தர் நமக்கு சொல்லித்தர ஆசைப்படுறாரு. ஹல்லேலூயா. இவ்வளோ நேரம் நம்ம பேதுருவை பற்றி பார்க்குறோம், பவுலை குறித்து பார்க்குறோம். அவங்கள பற்றி நமக்கு நிறையா தெரியும். குறிப்பாக இதை நான் எடுக்கும்போது ரொம்ப ஜோம் பண்ணேன். ஏன்னா ஆண்டவரே 2-3 வசனத்தில் என்ன ஆயிடுது, ஸ்தேவானுடைய சகாப்தமே முடிஞ்சிருது. அவர் அபிஷேகம் பண்ணப்படுறாரு, இப்படி செய்கிறாருன்றாங்க. திடீர்னு என்ன பண்ணிடுறாங்க, கல்லெறிஞ்சிடுறாங்க, மரித்தும் போயிடுறாரு. ஆண்டவரே இவ்வளோண்டு. இப்போ பேதுருவை குறித்து எடுத்தால் நிறையா சம்பவங்கள் இருக்குது, பவுலை குறித்து எடுத்தால் நிறையா சம்பவங்கள் இருக்குது. ஆனால் இந்த ஸ்தேவானை குறித்து அப்படி ஒரு ஃபேக்ட்ஸாக எதுவுமே இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, வெளிச்சத்தில் இல்லாத, லைம்லைட்டில் இல்லாத, மனுஷரால் புறக்கணிக்கப்பட்ட, மனுஷரால் ஒதுக்கப்பட்ட உங்களையும் என்னையும் வைத்துதான் அற்புத அடையாளங்களை அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொல்கிறாரு, தேவ பிள்ளைகளை வைத்து நான் செய்வது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சாதாரணமாக இருக்கிறவர்களை வைத்து நான் அசாதாரணமான கிரியைகளை செய்கிற தேவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் அசாதாரணமான விஷயத்தை செய்கிறதுக்கு ஆசையாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இதில் பார்க்கலாம், இந்த 6ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின பொழுது நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்களாம், அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று அறிந்து எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, முறுமுறுத்துறாங்க. இட் வாஸ் அ வெரி பேசிக் திங். இன்றைக்கு பிரசங்கம் எடுக்கணும்னா என்ன ஆயிடுது, எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. ஜெபிக்கணும்னா எல்லாரும் ஆர்வமாக இருக்கிறாங்க. ஆனால் சாதாரணமான ஒரு விசாரிப்பு செய்வதற்கு அந்த நாட்களில் யாருமே இல்லையா, ஜனங்கள் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம பாஷையில் சொல்லணும்னா என்னது, பாத்திரம் கழுவுறதுக்கு ஆள் இல்லை, சாப்பாடு பரிமாறுவதற்கு ஆள் இல்லை, கூட்டுறதுக்கு ஆள் இல்லை. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, ஆண்டவர் என்ன தெரியுமா செய்கிறாரு, அவர் சாதாரண ஜனங்களை குனிந்து அவர் தூக்குகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரதர், இன்னைக்கு எனக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு ஆசையா இருக்குது பிரதர், ஆனா இந்த வசனங்கள் எல்லாத்தையும் எப்படி சேர்த்து எடுக்கன்னு தெரியலையே. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இல்லாவிட்டால் பிரதர் நான் ஜோம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, ஒரு 10 நிமிஷம் முழங்கால் போட்டேன்னா என்ன ஆயிடுது, முட்டு வலிக்குது, இடுப்பு ஒரு மாதிரி பண்ணுதாக்கும், அப்படியே உட்கார்றேன், கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்தேன்னா என்ன ஆகுது, இன்னும் டயர்ட் ஆயிடுது, அப்படியே படுத்துடுறேன். அரை மணி நேரத்துக்கு மேலே ப்ரேயர் என்ன ஆக மாட்டேங்க, ஃபார்வர்டாக போகவே முடிய மாட்டேங்க. ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்டவர்களை கூட கர்த்தருடைய காரியத்திற்காக கர்த்தர் எழுப்புகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் அவருக்கு கூடும். ஹல்லேலூயா. யாரை வேணாலும் அவர் என்ன செய்யறாராம், அவர் நினைச்சார்னா அவர் தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமா சென்று கொண்டிருக்கிற சவுலாயிருந்தாலும் அவர் பவுலாக மாற்ற அவருக்கு கூடும். ஹல்லேலூயா.
ஒருவேளை கர்த்தருக்கு விரோதமா நான் போயிட்டு இருக்கேன் பிரதர், இன்னைக்கு இருக்கும்போது நல்லா இருக்குது, நாளைக்கு நான் வீட்டுக்கு போயிட்டேன்னா என்ன ஆயிடுறேன், விழுந்து எழும்புகிற ஒரு அனுபவம் எனக்கு இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, உங்களையும் நான் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கலாம், பந்தி விசாரணை செய்வதற்கு என்ன ஆயிடுச்சா, ஒரு ஆள் இல்லாம இருக்காங்க. ஆனா 2ஆம் வசனத்துல என்ன நடக்குது, அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது என்ன ஆகல, தகுதி அல்ல. சீஷர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க, நான் வேத வசனத்தை தான் நான் போதித்து கொண்டிருக்கிறேன், நான் என்ன பண்றேன், ஜெபம் பண்ண. 4ஆம் வசனத்துல பார்க்கலாம், நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிப்பதிலும் ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். அவங்களுடைய ஆசனை என்னது, நான் எனக்கு என்ன ப்ரொஃபிஷியண்டா இருக்கேன், நான் வேத வசனத்தை போதிப்பதிலும் ஜெபிப்பதிலும். ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா, அவர் ஒண்ணுமே முடியாதவனை இழுத்து கொண்டு போயிட்டு நேரம் நீ 4 மணி நேரம் ஜோம் பண்ணணும், நீ 40 மணி நேரம் ஜோம் பண்ணணும், 40 நாள் உபவாசம் இருக்கணும், அப்படி சொல்லுகிற தேவன் இல்லை. உனக்கு எவ்வளவு முடியுதோ நீ அந்த பலத்தோட கூட ஓடு. ஹல்லேலூயா. நீ இருக்கிற பலத்தோட கூட நீ போ. ஹல்லேலூயா. வேதாகமத்தில் நீங்க வாசிக்கலாம், முழு பெலிஸ்தியர் கூட்டம் ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்கு, இந்த இடத்துல வெறும் ஒரே ஒரு சிம்சோன் தான் நின்றுட்டு இருக்கிறாரு. சிம்சோன் கேட்டிருக்கலாம், ஆண்டவரே ஒரு பெரிய கூட்டம் முன்னாடி இருக்குது, ஆண்டவரே எனக்கு பயமா இருக்குது, நீர் என்ன இந்த ஊருக்கு என்னவா வச்சிருக்கிறீரு, ஒரு ரட்சகனாய் வைத்திருக்கிறீர் அல்லவா, எனக்கு என்ன செய்யும், ஒரு பெரிய திரள் கூட்டத்தை எனக்கு தாரும், எனக்கு ஈட்டிய கூடும், எனக்கு கேடகத்தை கூடும், எனக்கு பட்டயத்தை கூடும், இப்படி கேட்டாரா. ஆண்டவரே ஒரு கழுதையின் தாடை எலும்பு எனக்கு போதும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் தாடை எலும்பா இங்க வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் தான் அந்த தாடை எலும்பு. அந்த தாடை எலும்பு எப்படிப்பட்ட எலும்பு தெரியுமா, எல்லாரும் எல்லாத்தையும் உரிச்சிருப்பாங்க. இன்னைக்கு ஒரு சிக்கன் சாப்பிடணும்னா நம்ம எப்படி சாப்பிட்றோம், மேல்டாப்பாக கரும்பி விட்டுட்டு அடை சும்மா போட்டுடுறோமா என்ன, இருக்கிற எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்து முடிச்சு. மனுஷங்களே நம்ம அப்படி இருந்தோம்னா மிருகங்கள் எப்படி சாப்பிட்ருக்கோம், அதை முழுசும் கீரி எல்லாத்தையும் எடுத்து ஒரு சின்ன ஃப்ளஷ் கூட இல்லாமல் என்ன பண்ணியிருக்கோம், முழுசாக உருவி தள்ளி வெறும் எலும்பு அங்கே கிடக்குது. அந்த எலும்பு சும்மா அங்கே கிடக்கல, மக்கி போய் இருந்திருக்கும், ஈக்கள் வந்து மொச்சிருக்கும், நாற்றம் பிடித்திருக்கும். ஆனால் அந்த ஒரு தாடை எலும்பு தேவனுடைய கரத்திற்கு போகும்பொழுது, சிம்சோனுடைய கரத்திற்கு போகும்போது, ரட்சகனாய் இருக்கிற அவன் கரத்திற்கு அது போகும்பொழுது எத்தனை பிசாசுகளை பிலிஸ்தியர்களை அவன் சங்கரிக்கிறான். ஹல்லேலூயா. பெரிய பெரிய ஈட்டியை கொண்டு போயிட்டு பட்டயத்தை கொண்டு போயிட்டு சண்டை போட்டிருந்தா கூட அவன் என்ன பண்ணியிருப்பான், கொஞ்சம் பேரை தான் சரிச்சிருப்பான். ஆனால் இந்த எலும்பு தேவனுக்காக வேலை பார்க்கிற ஒரு எலும்பு. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்த்து வருவது இப்படிப்பட்ட எலும்புகளை தான், இப்படிப்பட்ட உங்களையும் என்னையும் தான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு எலும்பு தான் யாரு, இங்க ஸ்தேவான். அவர் என்ன செய்யறாரு, ஐயா ரொம்ப நேரம் என்னால ஜோம் பண்ண முடியலையா, உங்களை போல பிரசங்கம் பண்ண முடியலையா. அவருக்கு தெரிந்ததுன்னா என்னதான், பரிசுத்த ஆவியான 3ஆம் வசனத்துல பாருங்க, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்ற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, மணிக்கணக்கா ஜோம் பண்ண தெரியாத ஒரு மனுஷனுக்குள்ள என்ன இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் 4 மணி நேரம் ஜெபிக்கிறேன், நான் 10 மணி நேரம் ஜெபிக்கிறேன், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்னா அது நம்மளே ஏமாத்தி கொள்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நினைத்தார் என்றால் அவர் யாருக்குள்ளேயும் அவர் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், இவ்வளவு மணி நேரம் ஆண்டவருடைய பாதத்துல தரித்திருந்தனால நான் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டேன். கிடையாதுமா, அவர் நமக்காக மரித்ததினால் நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஒண்ணு செய்யறனால ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ணல, நம்ம ஒரு காரியம் செய்யறனால கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதில்லை, நம்ம ஒரு காரியம் அவருக்காக செய்யறனால அவர் நமக்கு கூலி கொடுக்கல, மாறாக அவர் நம் மீது பிரியமாய் இருக்கிறபடியால் அவர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரிகளை, இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், இந்த மனிதர் என்ன செய்யறாங்க, இந்த மனுஷன் ஜோமன தெரியல, மணிக்கணக்காக அவர் தேவனுடைய பாதத்தில் அவருக்கு தரித்திருக்க தெரியல, மணிக்கணக்கா அவர் தேவனுடைய பாதத்தில் தரித்திருந்து தேவ வசனங்களை போதிப்பதில் அவருக்கு தெரியல. அவருக்கு தெரிஞ்சது என்னது, நான் பந்தி விசாரிப்பு செய்றேன், எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. உனக்கு இருக்கும் பலத்தோட கூட. ஹல்லேலூயா.
எனக்கு தெரிஞ்சதுன்னா இதுதான் பிரதர். எனக்கு தெரிஞ்சதுன்னா என்னது? ஆண்டவருடைய பாதத்திலே கிடக்கிறது. ஒரு குட்டி பையன் ஒருத்தர் இருந்தானா, அவன் என்ன செஞ்சானா, அவனுக்கு ஒன்றுமே தெரியலையா. சர்ச்சில் கொண்டு போய் அவங்க அம்மா விட்டுட்டாங்க. விட்டுட்டு சொன்னாங்களாம், ஐயா இந்த சர்ச்சை விட்டு நீ என்ன பண்ணிடக்கூடாது, வெளியே வந்துடக்கூடாது. சர்ச்சில் எல்லாரும் ஜோம் பண்ணுறாங்களாம், மணிக்கணக்காக முட்டைக்காலில் போட்டுக்கிட்டே இருக்காங்களாம். ஆனால் இந்த சின்ன பையனுக்கு ஒன்றுமே தெரில. இவனுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன தெரியுமா, நேராக ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம். அவன் பக்கத்தில் கையை கட்டிக்கிட்டு இப்படியே உட்காந்துட்டே இருப்பானா. சில நேரம் ஜோபம் ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்குமா. நான் நினைக்கிறேன் நம்ம சிஎஸ்சி சர்ச் மாதிரி நினைக்கிறேன், ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. உடனே இந்த தம்பிக்கு என்ன ஆயிடுச்சா, தூக்கம் வந்துடுமா. சில வேளைகள் என்ன செய்வானா, அந்த இடத்துல அந்த அந்த ரெயில்ஸ்னா இருக்குமா பாருங்க, அதிலே இப்படி தலைக்கு வச்சு அப்படியே தூங்கிடுவானா. இப்படியா ஒரு நாள் தூங்கிவிட்டானா. ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஓடிட்டு இருந்துச்சா, அந்த தம்பி தூங்கிட்டானா. உடனே ஒரு சத்தம் ஒன்று வந்துச்சான், சாமுவேலே சாமுவேலேன்ற. ஹல்லேலூயா. ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ண ஏலிக்கு சத்தம் கேட்கல, பக்கத்தில் கீபோர்டு போட்ட பிணைகாஸ்க்கு காது கேட்கல. ஆனால் அந்த இடத்துல சும்மா உட்கார்ந்திருந்த ஒரு சாமுவேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருக்கென்று இத்தனை நேரம் நான் இருக்கிறேன், இவ்வளவு நேரம் நான் இருக்கிறேன், இப்படியாக இருக்கிறனால எனக்கு கிடையாதுமா. அவர் நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினால தான் நமக்கு மீட்பு. ஹல்லேலூயா. நம்ம ஜோம் பண்ணனால நமக்கு மீட்பு கிடையாது. நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் இவ்வளவு நேரம் நான் தரிச்சிருந்துட்டேன், இவ்வளவு நேரம் நான் உபவாசம் இருந்துட்டேன், அதனால கிடையாது. அவர் நம் மீது அன்பு வைத்திருக்கிறார். அவர் நம் மீது அன்பு, அவர் முந்தி நம்மில் அன்பு கூர்ந்தபடியால். ஹல்லேலூயா. வேதத்தில் நம்ம சொல்றோம், நான் அன்பு வச்சிருக்கேன் ஆண்டவர் மேல. ஏன் அன்பு வச்சிருக்கிற? அவர் முந்தி நம்மில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. We love because he first loved us. Hallelujah. நம்ம ஏன் அன்பு வைக்கிறோம்? நம்ம சும்மா ஒன்று அன்பு வைக்கலங்க, அவர் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறாரு, அவர் நம்ம மேல நேசம் வைத்திருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பதாகவே அவர் நம்ம மேல பிரியம் வைத்து அவர் நமக்காக தனது ஜீவனை கொடுத்தபடியால் இன்றைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், நாமும் அவர் மீது வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கீங்களா? அதுலேயும் ஒரு ஸ்டார் ஒன்று போட்டுருணும், கண்டிஷன் சப்ளை. இன்னைக்கு காலைல நான் என்ன சொன்னேன், வாங்கிட்டே இருக்கிறதுக்கு தான் நமக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம வாங்குறோன்றதே நமக்கு என்ன ஆகுது, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தெரிய மாட்டேங்க. அதுலேயும் ஒரு சின்ன ஸ்டார் தான். நாமும் முந்தி அவர் நம்மளிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் சில வேளைகளில் அன்பு வைக்கிறோம். ஹல்லேலூயா. இல்லையா? சில வேளைகளை எடுக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், அன்பு வைக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் ஆசைப்படுறாரு. என் அன்பு சகோதரர்களே சகோதரி, இந்த இடத்துல ஸ்தேவானை பாருங்க. அவர் என்ன செய்யறாரு, அவர் தனது எல்லாவற்றையும் என்ன செய்யறாராம், வேலை பார்க்கறாராம். he is giving his full potential. அவர் என்ன செய்யறாரு, பந்தி விசாரணை தான் செய்யறாரு. ஆனா அதுக்குள்ளாகவும் என்ன நடக்குது, அவருக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டே தான் இருக்கிறார். கடைசியில் என்ன ஆயிடுது பாருங்க, 8ஆம் வசனத்தில் நீங்க பார்க்கலாம். 7ஆம் வசனத்துல, தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷர்களுடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் அனைவரும் விசுவாசித்து கீழ்ப்படிந்தார்கள். இதெல்லாம் யாருடைய வேலை? பேதுரு வேலை, பவுல் வேலை. இதனால இவ்வளோ நடக்குது. அடுத்த வசனத்துல தான் நம்மால் வராரு, ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவன் செய்தான். ஹல்லேலூயா. இதுக்கு முந்தின வசனத்துல பார்க்கலாம், வசனம் பெருசாயிடுச்சு, உண்மைதான். சீஷருடைய தொகை அதிகமாயிடுச்சு, சால்வேஷன் நிறைய ஆயிட்டு, ஆட்கள் நிறைய பேர் சபைக்கு வராங்க, எல்லாம் கரெக்டு. ஆசாரியர்களும் நிறைய பேர் சபைக்கு வராங்க, எல்லாம் ஓகே. அற்புத அடையாளங்கள் நடக்கிறது யார் மூலமாக? இந்த அப்ரோஜனமற்ற ஸ்தேவான் மூலமாக. ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகம் உங்களை அப்ரோஜனம்னு சொல்லிட்டாங்களா? சந்தோஷமாக களி கூறுங்கள். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஸ்தேவானை என்ன பார்த்துருப்பாங்க எல்லாரும், அப்படி ஓவர்லுக் பண்ணியிருப்பாங்க. என்னப்பா சோறு போடுறவன் தானப்பா, ரசம் ஊத்துறவன் தானப்பா. ஆனால் அந்த ரசம் ஊத்துறவனுடைய கரங்களிலிருந்து அற்புதங்கள் புறப்பட்டு வந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிரேக்க வேதாகமத்தில் நான் அதை வாசித்து பார்த்தேன். அதில் என்ன போடப்பட்டிருக்கு தெரியுமா? அவர் கரங்களை வைத்த மாத்திரத்தில் என்ன நடந்துச்சான், அற்புதங்கள் புறப்பட்டு வந்ததான். ஹல்லேலூயா.
நான் நினைக்கிறேன் ஒரு நாள் சாப்பாடு கம்மியாக இருந்திருக்கும், இவர் கரத்தை பிடிச்சிருப்பாரு, அந்த கரண்டியை பிடிச்சிருப்பாரு, சாப்பாடு என்ன இருக்கும், பழுகி பெருகி இருக்கும். ஹல்லேலூயா. அவர் பார்த்தோன்னு நினைச்சிருப்பாரு, ஆண்டவரே இது என்ன புதுசா இருக்குது, நமக்கு இத்தனை நாள் என்ன செஞ்சுட்டு இருந்தோம், பேதுரு கிட்ட ஓடி போயிட்டு பவுல் கிட்ட ஓடி போயிட்டு ஐயா சாப்பாடு கம்மியா இருக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருப்போம். ஆனா இன்னைக்கு என்ன ஆகுது, நான் கரம் வைக்கிறேன் சாப்பாடு அதிகமாகுது. ஹல்லேலூயா. அவர் நினைச்சு பார்த்திருப்பாரு, இப்படிதான் அன்றைக்கு ஒரு நாள் 5 அப்போ 2 மீனை என் இயேசுநாதர் 5000 புருஷர்களுக்கு போரிச்சிருப்பார் போல. ஹல்லேலூயா. யாருடைய அற்புதத்தை பார்க்கிறாருமா, இயேசுவானவர் செய்த அற்புதத்தை இவரும் செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு சாதாரண அற்புதத்தை நீங்களும் நானும் செய்ய அழைக்கப்படலை, இயேசுவானவர் செய்த அற்புதத்தை நீங்களும் நானும் செய்யணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? இயேசுவானவர் செய்த அற்புதம்னா என்ன தெரியுமா? தலைவலி சுகமாகலை, இடுப்பு வலி சுகமாகிறது கிடையாது. மரித்து போய் மக்கி போய் 3 நாட்கள் கழித்து கடந்தவன் வெளியே புறப்பட்டு வருகிறான். ஹல்லேலூயா. நான் ஒரு விஷயம் அதை குறித்து தியானிக்கும் போது ஆண்டவர் என்னோடு கூட சொன்னது என்ன தெரியுமா? அவன் மரித்து போனவன் வெளியில் வந்தானா. எப்படி வந்திருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மரித்து போனவன் வெளியில் வந்தான்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த கழுதையோடைய தாடை எலும்பு பற்றி சொன்னேன். நாரி போய் ஈ முச்சு கிடக்கும்ட்டு. உயிரோடு கூட வந்தான்னா சுற்றி என்ன பண்ணியிருக்கோம்? ஈக்கள் இருந்திருக்குமா, இருந்திருக்காதா? ஏன்னா அவ்வளோ நேரம் என்ன இருக்கு, மரித்து போனவன் டக்குன்னு அப்படியே எலும்பி வெளில வரான், வெறும் உயிர் மட்டும்தான் உள்ளே வந்திருக்குது. 3 நாட்கள் மக்கி போயிருக்கும், பாடி ஒரு மாதிரி ஆயிருக்கும். உடனே என்ன ஆயிருக்கும்? இன்னைக்கு நம்ம ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா ஐஸ் பெட்டியில் வைக்கிறோம். ஏன் ஐஸ் பெட்டியில் வைக்கிறோம்? சும்மாவே வைக்க வேண்டியதானே, பக்கத்தில் யாரும் இருக்க முடியாது. நம்மளும் என்ன ஆகிடுவோம், பக்கத்தில் போன மாதிரி ஆகிடுவோம், அவங்களோட சேர்ந்து நம்மளும் இறங்குற மாதிரி ஆகிடும். 3 நாள் அப்படியே ஒரு ஆள் கிடக்கிறான். வெளியில் வந்தானா என்ன ஆகும்? நாரி இருக்கும், சடலத்தில் ஈ முச்சிருக்கும், எறும்புங்கன்னா சுற்றி இருந்திருக்கும், புழுக்கள்னா இருந்திருக்கும். அப்புறம் எப்படி அந்த ஜனங்கனா பார்த்து அப்படியே ஸ்தம்பித்து போனாங்க. இயேசுவானவர் என்ன செய்தாராம்? லாசருவே வெளியே வான்னு அழைத்தோன்னே பரலோகத்திலேருந்து தேவதூதர்கள் புறப்பட்டு வந்தாங்களாம். அவர் கூறின நிமிஷத்தில் எவ்வளோ வேகமாக ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க பாருங்க. ஒருத்தன் லாசரு பக்கத்தில் போனானா சதை எல்லாத்தையும் உருவாக்குனானா, இன்னொருத்தன் என்ன செஞ்சானா இந்த எறும்புகள் எல்லாத்தையும் ஓரம் தள்ளினானா, இன்னொருத்தன் என்ன செய்தானா இந்த புழுக்கள் எல்லாத்தையும் விரட்டி விட்டானா, இன்னொருத்தன் என்ன செய்தானா அந்த லாசரு உட்கார வைத்தானா. உடனே ஒருத்தன் வந்தானா, ஜீவ சுவாசத்தை உள்ளுக்குள்ள ஊதுனானா. உடனே இவன் கண்ணு விழிச்சு பார்க்கறானா, அவன் சரீரத்தை பார்க்கறானா, ஐயா நான் நாற்றமா இருக்கிறேன்ட்டு. உடனே ஒருத்தர் சொன்னானா, பரலோகத்திலிருந்து நான் விலையுயர்ந்த வஸ்துக்களை கொண்டு வரேன், பெர்ஃப்யூம்ஸ் கொண்டு வரேன், உன்னை முழுவதுமா நான் அலங்கரிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அலங்கரிச்சானா பாருங்க. இங்க யாரு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கா? இயேசுவானவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சொன்னாராம், எப்பா டைம் ஆகுது, நான் சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு, வெளியே வான்ட்டு. அவன் நினச்சிருந்தாருன்னா இன்னும் கொஞ்ச நேரம் ஆண்டவர் வெயிட் பண்ணியிருந்தாருன்னா ஒரு நல்ல ஒரு பரலோகத்திலிருந்து ஒரு அங்கியை கூட போட்டு இவரை வெளியில் கொண்டு வந்திருப்பாங்களாம். ஆனால் இயேசுவானவர் வெயிட் பண்ணிட்டாரேன்ற ஒரே காரணத்துக்காக அதே துணியை சுற்றி வெளியில் கொண்டு வந்துட்டாங்களாம். ஹல்லேலூயா. அங்கே உயிரோடு கூட வந்ததில் அவங்க மிஸ் பண்ண ஒரே விஷயம் என்னது? அந்த ஒரு ராக்ஸ் மட்டும்தான். அவரை சுற்றி இருந்த அந்த துணியை மட்டும்தான் என்ன ஆயிடுச்சு? மிஸ் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் ஆண்டவர் வெயிட் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? பரலோகத்திலிருந்து அங்கே ஒரு மெல்லிய வஸ்திரத்தை போட்டு ஒரு நல்ல ஒரு ரோபை கூட போட்டு வந்து வெளியில் நிப்பாட்டியிருப்பாங்க. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, அந்த அற்புதத்தை நீங்க செய்யணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த அற்புதத்தை நீங்க செய்யணும். இயேசுவானவர் செய்த அற்புதம், அந்த அற்புதத்தை நீங்க செய்யணும். இயேசுவானவர் பார்த்தீங்கன்னா அவர் அந்த தேசத்தில் அந்த நாட்கள்ல அவர் புறக்கணிக்கப்பட்டார் பாருங்க. அவர் காலை கழுவுறாரு. பரலோகத்திலிருந்து வந்த தேவன் அவர் என்ன செய்யறாரு? சீஷர்களுடைய பாதத்தை கழுவுறாரு. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, அப்பேற்பட்ட ஒரு மனிதரை கொண்டு, தேவ பிள்ளையை கொண்டு ஆண்டவர் என்ன செய்யறாரு பாருங்க. பிதாவானவர் மரித்தோரை உயிரோடு கூட எழுப்ப செய்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு சாதாரணமான ஜனங்களை தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அசாதாரணமான காரியங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரர், இந்த இடத்துல பார்க்கலாம், ஸ்தேவான் விசுவாசினால் வல்லமையாம் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குரிய பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மிரக்கிள்ஸ் அண்ட் வண்டர்ஸ்? யாராவது சொல்ல முடியுமா? மிரக்கிள்ஸ்க்கும் வண்டர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? மிரக்கிள்ஸ்னா என்ன, வண்டர்ஸ்னா என்ன? இதுல இந்த வசனம் பார்த்தீங்கன்னா
சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ் இருக்கும் ஆங்கில வேதாகமத்தில். ஆனால் தமிழ் என்ன போடப்பட்டிருக்குது? இதில் அற்புதங்களையும் அடையாளங்களையும். அப்போ இந்த இடத்துல என்ன மிஸ் ஆகுது? வண்டருக்குன்னு ஒரு வேர்டு இல்லவே இல்லை. இதை நீங்க கிரேக்க வேதாகமத்தில் வாசிச்சீங்கன்னா வண்டர்ஸ் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தமா, டேராஸ் என்ற ஒரு வார்த்தை அங்க குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த டேராஸ் என்றால் என்னவா, அது இதுவரைக்கும் நடக்காத ஒரு அற்புதம். அந்த அற்புதம் நடந்ததுனால அதற்குள்ளாக கர்த்தர் ஒரு மறைப்பொருளை வைத்திருக்கிறார் என்ற அர்த்தமா. ஹல்லேலூயா. சும்மா போயிட்டு ஒரு வீட்டுக்கு போயிட்டு ஜோம் பண்ணிட்டு அந்த வீட்டில் இருக்கிற எல்லா காரியங்களும் தலைகீழாக மாறுறது பேரு அது மிரக்கிள். ஆனால் வண்டர்னா என்ன தெரியுமா? அந்த வீட்டுக்கு நீங்கள் போய் ஜோம் பண்ணுறீங்க, அந்த வீட்டில் இருக்கிற எல்லா தவறான காரியங்களும் இல்லாமல் இருக்கலாம், பாவம் இருக்கலாம், சுவிட்சம் இல்லாமல் இருக்கலாம், இது எல்லாம் மாறுது பார்த்தீங்களா? அது மாறிவிட்ட பிறகு அந்த குடும்பம் கர்த்தரை பற்றி கொண்டு வருகிற ஒரு காரியம் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் இங்க வண்டர். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை வெறும் மிரக்கிள் வர்க்கரா மாத்தணும்னு நினைக்கல, வண்டர் வர்க்கரா மாத்தணும்னு நினைக்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்க ஒரு அற்புதம் ஒன்று செஞ்சிட்டீங்கன்னா ஓகே தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சிஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கிற வேண்டிய ஒரு அழைப்புக்காக கர்த்தர் உங்களை அழைக்கல. நீங்க செய்யற அந்த அற்புதமானது அது ஒரு வண்டரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். அது அந்த பகுதியை மாற்றணும், அந்த வீட்டை மாற்றணும், அந்த தேசத்தை மாற்றணும். அதன் மூலமாக அநேகர் கர்த்தர் அண்டை திரும்ப வர வேண்டும். ஹல்லேலூயா. ஒருத்தனுக்கு அற்புதம் செஞ்சீங்கன்னா 100 பேர் ஆண்டவர் பக்கம் வந்தாதான் அது ஒரு வண்டர். ஹல்லேலூயா. This Stephen was a wonder worker. ஹல்லேலூயா. இந்த ஸ்தேவான் அப்படிப்பட்ட ஒரு வண்டர் வர்க்கர். அவர் என்ன செய்யறாருங்க? அவர் வண்டர் வர்க்கரா இருக்கிறாராம். என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? அவருடைய சமூகத்தில் நம்ம அப்படி இருக்கும் பொழுது ஒரு வண்டர் வர்க்கராமான. சரி பிரதர், இது எப்படி நான் இருக்கிறது? இதுக்கு நான் என்ன செய்யணும் பிரதர்? மணிக்கணக்காக எனக்கு ஜோம் பண்ண தெரில, நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றாரு, மணிக்கணக்காக தமிழில் ஜோம் பண்ணாத, மணிக்கணக்காக அந்நிய பாஷைகளிலே பேசிக்கொண்டே இரு. ஹல்லேலூயா. அபிஷேகத்தில் நிரம்பிக் கொண்டே இரு. உனக்குள்ளாக அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். வேதத்தில் நீங்க வாசிக்கலாம், அப்பொழுது 12 அழைத்து அவங்க என்ன சொல்றாங்க? அவர்கள் எல்லாரும் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்ட ஒரு கூட்டத்தை எழுப்ப வேண்டும். நற்சாட்சி பெற்ற பரிசுத்த ஆவியாலும் ஞானமும் நிறைந்த ஒருவன். ஒரு 7 பேர். அந்த 7 பேருடைய பேர்னா கூட இருக்குது. நான் உன்ன சொன்னேன், ஆண்டவரே ஸ்தேவானை பற்றி ரொம்ப தெரில, சரி மிச்சவங்களை பற்றியாவது ஏதாவது சொல்ல ஆண்டவரே. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? இந்த 7 பேர்லையும் கர்த்தருக்கு விலையேற பெற்றது அந்த ஸ்தேவான் மட்டுமே. ஹல்லேலூயா. இவரை குறித்து சொல்றாங்க, 17 மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினாராம். ஹல்லேலூயா. இவரை கண்டு எல்லா சீஷர்களும் மெச்சிக்கொண்டார்களாம். என் அன்பு சகோதரனே சகோதரிகளை, 17 பேரை உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறாருன்னா யோசிச்சு பாருங்க. 17 குடும்பங்கள் ஆண்டவர் பக்கத்தில் வந்திருக்கும். அந்த 17 குடும்பங்களுடைய உறவினர்கள் கர்த்தர் பக்கமாக வந்திருப்பாங்க. அந்த 17 பேர் இருந்த பட்டணத்திற்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அத்தனை ஜனங்களும் யார் பக்கம் திரும்பி இருப்பாங்க? இயேசு அண்டை திரும்பி இருப்பார்கள். ஹல்லேலூயா. 17 பேருடைய கால்வலி அவர் சுகமாக்கல, 17 பேருடைய தலைவலி அவர் சுகமாக்கல, 17 பேருடைய முட்டு வலி இடுப்பு வலினா சுகமாக்கல, மரித்து போனவர்களை உயிரோடு கூட எழுப்பினாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் மரித்து போனவரை உயிரோடு கூட எழுப்ப போறீங்க? எத்தனை பேர் எழுப்ப போறீங்க? அது எப்படி பிரதர் நடக்கும்? நடக்கும். ஸ்தேவானுக்கு நடந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வேதம் சொல்லுகிற வார்த்தை ஒன்றும் பொய் அல்ல. ஹல்லேலூயா. ஸ்தேவானுக்கு நடந்திருக்குது. அவர் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டிருந்தனால என்ன நடந்துச்சுன்னு சொல்றாங்க? அற்புத அடையாளங்கள் அவர் மூலமாக நடந்தது. ஹல்லேலூயா. என் வேதம் பொய் சொல்லுவது கிடையாது. ஹல்லேலூயா. என் தேவன் பொய் சொல்வதற்கு மனிதன் அல்ல, அவர் மனம் மாற என்னவா மனுபுத்திரனும் அல்ல. ஹல்லேலூயா. அவர் சொல்லி அவர் நிறைவேற்றாதிருப்பாரோ? அவர் வசனித்து அவர் நிறைவேற்றாம இருப்பாரா? சொல்லி அவர் செய்யாம இருப்பாரா? வசனித்து நிறைவேற்றாம இருப்பாரா? My God is one who speaks only the truth. Hallelujah. My God says here that he had worked signs and wonders. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்களும் அற்புத அடையாளங்கள் தான் செய்யணும். டிடி ஜேக்ஸ் என்ற ஒரு தேவனுடைய பக்தனை குறித்து உங்களுக்கு தெரிந்திருக்கும்.
அவர் ஒரு பெரிய தேவனுடைய ஊழியக்காரர். கடந்த நவம்பர் மாதம் என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் அவர் பிரசங்கித்து கொண்டிருக்கும் போது என்ன ஆயிடுச்சு, ஸ்டேஜில் என்ன வந்துருச்சு, ஸ்ட்ரோக் வந்துருச்சு. ஒரு லைவ் ஒன்று ஓடிட்டு இருக்குது, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, உலகம் எங்கிலும் இருந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சபையில் ஜனங்கள் இருக்காங்க. இவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு இப்படி இருந்த ஆள் பிரசங்கித்துக்கிட்டே இருக்காரு. திடீர்னு இப்படி உடம்புனா ஷிவர் ஆகுது, இப்படியே இப்படி சரிஞ்சிட்டார். உடனே லைவ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா யாருக்குமே தெரியாது. கடந்த மார்ச் மாதம் அவர் ஒரு நாள் பிரசங்கத்தில் எடுக்கும்போது அவர் சொல்கிறாரு, நவம்பர் மாதம் கடைசி வாரம் நான் மேடையில் பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஒரு மேசிவ் ஹார்ட் அட்டாக் ஒன்று வந்துருச்சுன்னாரு. ஒரு பெரிய ஒரு ஹார்ட் அட்டாக். அது என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு என் உடம்புனா இப்படி ஆட ஆரம்பிச்சிருச்சு. நான் அப்படியே சுருண்டுட்டேன். கீழே விழலை, பட் அப்படியே ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி இறங்கிட்டேன். என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் என்னாச்சுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னை அஷர் பண்ணுற, என்னை ஹெல்ப் பண்ணுற ஒருத்தர் என்ன செஞ்சான், நேராக ஓடி வந்தான், இப்படி கையை பிடிச்சான், நேராக இப்படி கூட்டிகிட்டு வந்தான், என் சேரில் உட்கார வச்சான். அவன் என் நெஞ்சை பிடிச்சி ஏதோ ஒன்று அழுத்தினான். எனக்கு இதுதான் தெரியும். அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் வந்தாங்க, எல்லாரும் வந்தாங்க, என் ஃபேமிலி எல்லாரும் வந்து என்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க. they did all the ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் பண்ணாங்க. இன்றைக்கி எப்படியோ என்னை ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் எல்லாரும் சேவ் பண்ணி என்னை உயிரோடு கொண்டு வந்துட்டாங்க. பட் த டச் விச் he gave me on my chest, எனக்கு ஹெல்ப் பண்ணுற, எனக்கு மைக் கொடுக்குற என்னுடைய அஷர் என் நெஞ்சில் அவன் கரத்தை வைத்தான் அல்லவா, அதிலிருந்து ஒரு வல்லமை ஒன்று புறப்பட்டு வந்ததை நான் உணர்ந்தேன். ஹல்லேலூயா. டாக்டர்ஸ் என்னை சுகமாக்கலன்னு எனக்கு தெரியும். என் கூட இருந்த என்னுடைய சிங்கர்ஸ் எனக்காக ஜோம் பண்ணாங்க, அது என்னை சுகமாக்கலை. அந்த த டச் விச் he gave me. உடனே எல்லாரும் அவர்கிட்ட போய் கேட்டாங்க, ஐயா நீங்கள் என்ன டாக்டருக்கு படிச்சிங்களா? அவர் ஒன்று சொன்னாராம், நான் பரம வைத்தியரிடம் நான் தினந்தோறும் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த ஐயா பிரசங்கம் பண்றாரு. அந்த பிரசங்கத்தை நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன், தினந்தோறும் கேட்டுக்கொண்டு அந்த ஐயாவை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஐயா எனக்குள்ள ஒரு வல்லமையை கொடுத்தாரு. ஜஸ்ட் கை வச்சேன், ஒரு சின்ன பிரேயரை பண்ணேன், ஆண்டவரே எங்க ஐயா எனக்கு வேணும்னு ஜெபம் பண்ணேன், அவர் திரும்பி கூட்டிட்டு வந்துட்டாரு. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, that was not a lengthy prayer, that was not a prayer of fasting, that was not a prayer which was given by countless people who were bending their knees and praying. That was just a prayer which came out of a small boy with little faith and more power. Hallelujah. ஒரு கொஞ்சம் விசுவாசம் தான் அதிக வல்லமையோடு கூட ஒரு சின்ன பையன் நெஞ்சில கை வச்சு எங்க ஐயா எனக்கு வேணும்னு சொன்ன ஒரு சின்ன ஜெபம் என்ன பண்ணுச்சு, ஒரு பெரிய தேவ ஊழியரை, மரணத்திற்கு நேராக போய் கொண்டிருக்கிற மனிதரை இழுத்து கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக இருக்கலாம், இந்த உலகத்திற்கு தெரியாத ஒரு சாதாரண ஒரு கடுகை போல நீங்க இருக்கலாம். ஆனால் அந்த கடுகு என்னும் மரத்தை உள்ள ஒரு சின்ன விதையை நீங்க எடுத்துக்கங்க, அதை கொண்டு நீங்க பூமி கடியில போட்டீங்கன்னா எல்லா பறவைகளும் வந்து தங்கும்படிக்கு அது ஒரு பெரிய மரமாக மாற்றக்கூடிய வல்லமை எதுக்குள்ள தெரியுமா இருக்குது, ஒரு சின்ன கடுகாகிய உங்களுக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா. இந்த தேசத்தில் இருக்கிற அநேக பறவைகளாகிய ஜனங்கள் இன்றைக்கு உங்கள் ஜெபத்திற்கு, உங்கள் வல்லமைக்கு அவர்கள் சேர்ந்து இணைந்து வரக்கூடிய நாட்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, உங்களுக்குள்ளாக இருக்கிற வல்லமை என்னவென்பது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா வல்லமை கொடுத்த தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியல உங்களுக்குள்ள என்ன வல்லமை இருக்குதுன்னு. நீங்களும் நானும் நினைக்கிறோம் நமக்குள்ள இருக்கிறது சாதாரண வல்லமை என்று. இல்லை பிரியமானவர்களே, நமக்குள்ளாக இருக்கிற வல்லமை பிசாசுகளை எதிர்க்கிற வல்லமை, மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புகிற வல்லமை, சப்பானிகளை தூக்குகிற வல்லமை, கண் தெரியாதவர்களுக்கு கண்ணை கொடுக்கிற வல்லமை. ஹல்லேலூயா. இன்றைக்கு செவிடர்களையும் குருடர்களையும் சுகமாக்குவதற்கு கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புவதற்கு என் இயேசு உங்களை அழைத்திருக்கிறார். கேன்சர் கட்டியை சுகமாக்குவதற்கு இன்றைக்கு என் இயேசப்பா உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சாதாரணமான ஜெபத்திற்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கல, கண்ணீர் விட்டு ஜெபம் பண்றதுக்காக ஆண்டவர் அழைக்கல. நீங்க போய் ஒரு டச் பண்ணீங்கன்னா போதும், உங்கள் கரங்களிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு வர ஆரம்பிக்க போகுது. ஹல்லேலூயா. கிரேக்க வேதாகமத்தில் இந்த வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது 8ஆம் வசனத்துல, ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புத அடையாளங்களையும் செய்தான் முடியுது. செய்தான்னா என்னது? பாஸ்ட் டென்ஸ்.
he did அப்படின்னு இருக்கும். ஆனா கிரேக் பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா he was doing. கிரேக்க வேதாகமம் என்ன சொல்லுது? செய்து கொண்டே தான் இருக்கிறாரு. எதுக்கு தெரியுமா செய்து கொண்டே இருக்கிறாரு? இன்றைக்கு நீங்க உங்க பேர் அந்த இடத்துல போட போறீங்க. ஹல்லேலூயா. அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு கிடையாதுமா, அவர் செய்து கொண்டே இருக்கிறபடியால் இன்றைக்கு நீங்களும் செய்ய போறீங்க. இன்றைக்கு எத்தனை பேர் ஸ்தேவான்களாக எழுங்க போறீங்க? எத்தனை பேர் ஸ்தேவானா மாற போறீங்க? நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடலாமா? முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே, ஐ வாண்ட் டு பிகம் a wonder worker Lord. நான் ஒரு அற்புத அடையாளங்களை செய்கிறவனாக இன்றைக்கு நான் மாற போறேன். எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து கேட்க போறீங்க? எல்லாரும் நெடு முழங்கால் படியிடலாமா? நெடு முழங்கால் படியிட்டு, இன்றைக்கு ஆண்டவர் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். உங்களை அற்புத அடையாளங்களை செய்கிற ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக இன்றைக்கு கர்த்தர் மாற்றும்படிக்கு வந்திருக்கிறார். என் அன்பு ஊழியக்கார சகோதர சகோதரனே, ஓ சகோதரியே, இன்றைக்கு நீங்க வந்திருப்பது தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி நீங்க புறப்பட்டு வந்திருக்கிறாய். நீ இருக்கிற பகுதியில் நீ தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கும்படிக்கு ஒரு விசேஷித்த வல்லமையை என் ஆண்டவர் உனக்கு தரும்படிக்கு இன்றைக்கு உன்னை அழைத்து வந்திருக்கிறார். என் மகளே, என் அன்பு சகோதரனே, இந்த நாளிலும் கர்த்தர் உன்னை விசேஷித்த ஒரு வல்லமையினால் அவர் நிரப்பும்படிக்கு இன்னைக்கு உன்னை கொண்டு வந்து விட்டுருக்கிறாரு. இந்த நேரத்தை நீ வீணாக்காமல், இந்த தருணத்தை நீ மிஸ் பண்ணாம இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே நீர் என்னை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தோடு கூட வந்திருக்கிறீர். ஒரு ஸ்தேவானாக என்னை மாற்ற வேண்டும் என்று வந்திருக்கிறீர் லார்ட். இன்றைக்கு அந்த ஸ்தேவானாக இன்றைக்கு நான் மாறுறேன் ஆண்டவரே. எல்லாரும் கேட்போமா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இன்றைக்கு நான் மாற போகிறேன் ஆண்டவரே. ஓ மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பின ஸ்தேவான், ஓ சப்பானிகளை தூக்கிவிட்ட ஓ அநேக தேவதாசர்களை போன்று இன்றைக்கு ஆண்டவர் உன்னை மாற்ற வந்திருக்கிறார். என் அன்பு குமாரனே, குமாரத்தியே, இன்றைக்கு கர்த்தர் வந்திருப்பது ஒரு உன்னத ஒரு நோக்கத்தோடு கூட. அவர் நோக்கத்தை இந்நாள் வரைக்கும் நீ நிறைவேற்றாமல் இருந்திருக்கலாம். இனி காலம் செல்லாதுமா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே அந்த உன்னத வல்லமையினால் இன்னைக்கு என்ன நிரப்புங்கள் லார்ட். அந்த உன்னத வல்லமை இன்றைக்கு எனக்குள்ளாக கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஓ கனிதராத ஊழியம் செய்வது ஓ வீணான ஒரு காரியம். இன்றைக்கு கனியுள்ள ஒரு ஊழியம் எனக்கு வேண்டும். எத்தனை பேர் கேட்க போறீங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஏன் ஊழியம் ஆண்டவரே? ஓ கனிதரும் ஒரு ஊழியமாக மாற்றப்படணும் ஆண்டவரே. என் கரங்களில் இருந்து ஆண்டவரே ஓ ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஆண்டவரே புறப்படணும் லார்ட். கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஓ ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உன் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படும் கரங்களாக இருக்கணும். உன் கரத்திலிருந்து ஓ ஆண்டவருடைய கரம் உன் கரத்தின் மீது படும் பொழுது அதிலிருந்து சுவிட்சம் புறப்பட்டு வரணும். ஓட்டையான கரமா இருக்கக்கூடாது. ஓ ஆசீர்வாதம் இல்லாத கரமாக இருக்கக்கூடாது. இன்றைக்கு உன் கரத்தண்டை தேசங்கள் புறப்பட்டு வர வேண்டும் என்றால் இன்றைக்கு நீ ஒரு ஸ்தேவானாக மாற்றப்படணும். ஓ பேதுருக்கு இல்லாத வல்லமை ஸ்தேவானுக்குள்ளாக இருந்தது. பவுலுக்கு இல்லாத வல்லமை ஸ்தேவானுக்குள்ளாக இருந்தது. எல்லாரும் கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. எனக்கு வேணும் ஆண்டவரே. எனக்கு ஸ்தேவானுக்குள்ளாக இருந்த வல்லமை எனக்கு வேணும் ஆண்டவரே. ஸ்தேவானுக்குள்ளாக இருந்த அபிஷேகம் எனக்குள்ளாக வேண்டும் ஆண்டவரே. அபிஷேகம் இல்லாவிட்டால் நுகங்கள் முறிக்கப்படாது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஓ ஜோமணி பாத்துறலாம், ஓ ஜோமணிக்கு இதை வாங்கிடலாம், ஜோமணி அதை வாங்கிடலாம், உண்மைதான். ஆனால் அபிஷேகமானது நுகங்களை ஈஸியா முறித்து விடும். இன்றைக்கு நுகங்கள் முறிக்கப்படாமல் இங்க நீங்க வந்திருக்கலாம். உன் சங்கிலிகள் இன்னும் அறுபடாமல் வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் நுகங்களை முறிக்கும்படிக்கு உனக்குள்ளாக ஒரு வல்லமை இப்பொழுது கொண்டு வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு விசேஷித்த வல்லமை உங்கள் ஒவ்வொருவர் மீதும் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த வல்லமை பெற்றுக்கொள்ளுமா? அந்த வல்லமை பெற்றுக்கொள்ளு இயேசுவின் நாமத்தினால். Receive the anointing of the Lord. Receive the power of the Lord. I unleash the power of the Lord. ஓ தேவனுடைய வல்லமை இதோனான் கட்டவிழ்கிறேன். அந்த வல்லமை பெற்றுக்கொள்ளு, அந்த வல்லமை பெற்றுக்கொள்ளு, அந்த வல்லமை பெற்றுக்கொள்ளு. Right now, right now, right now, right now. ஒரு அக்கினியின் காற்று இங்க இறங்கி இருக்கிறது. ஒரு உஷ்ணம் உங்களுக்கு காணப்படலாம். நீங்க இருக்கும் இடத்துல உங்களை சுற்றி ஒரு உஷ்ணம் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த மூச்சு காற்று. இதோ உங்கள் அண்டையில் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இதோ அவர்கள் உங்கள் மீது அவர் ஊதி கொண்டிருக்கிறார். தமது அக்கினியை அவர் ஊதி கொண்டிருக்கிறார்.
Yes Lord, yes Lord, yes Lord, yes Lord, yes Lord, yes Lord. அநேகர் இந்த இடத்தில் ஸ்தேவானாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் உச்சம் தலை மீது என் கர்த்தராகிய தேவன் தனது கரத்தை வைத்து இதோ உன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு மாற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்தை விட்டு போகும்போது வல்லமையால் நிரப்பப்பட்ட ஒரு ஸ்தேவானாக புறப்பட்டு போகிற நேரம் இது. கேள ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு இன்னும் வல்லமை வேணும் அப்பா, இன்னும் வல்லமை வேணும், இன்னும் வல்லமை வேண்டும். இதோடு கூட நிறுத்திக் கொள்ளாத, இது போதும் ஆண்டவரேன்னு சொல்லிராத. ஆண்டவரே எனக்கு இன்னும் வேணும் ஆண்டவரே. Don't be contented. Don't be contented with the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவரை மட்டுப்படுத்தாதீங்கம்மா. ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டப்பா எனக்கு இன்னும் வல்லமை தாரும் ஆண்டவரே. போதும் போதும் சொல்லாத, போதும் போதும் சொல்லாத. இன்னும் வேணும் ஆண்டவரே, இன்னும் வேணும் ஆண்டவரே, வல்லமை இன்னும் எனக்குள்ளாக வேண்டும். ஸ்தேவான் சொன்னாரு, ஆண்டவரே எனக்கு வல்லமை போதாது ஆண்டவரே. அப்பா பந்தி விசாரணை செய்வதற்கு எனக்கு இவ்வளவு வல்லமை இருந்தா போதும் அவர் சொல்லல. அவர் கேட்டாரு, அப்பா பந்தி விசாரிப்பு நான் செய்யறனா இருந்தாலும் பரவாயில்ல, நான் சாதாரண ரசம் ஊத்துறவனா இருந்தா கூட பரவாயில்ல, எனக்குள்ள இன்னும் வல்லமை வேணும், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வல்லமை இன்னும் அதிகமாக வேண்டும். எத்தனை பேர் கேட்க போறீங்க? எத்தனை பேர் கேட்க போறீங்க? பேதுருக்கு இல்லாத ஒரு அழைப்பு, பவுலுக்கு இல்லாத ஒரு அழைப்பு, சீஷர்களுக்கு இல்லாத ஒரு அழைப்பு, அப்போஸ்தலர்களுக்கு இல்லாத ஒரு அழைப்பு, உங்க பாஸ்டருக்கு இல்லாத ஒரு அழைப்பு, உங்க ஊழியக்காரனுக்கு இல்லாத ஒரு அழைப்பு இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. உங்க தீர்க்கதரிசிக்கு இல்லாத ஒரு அழைப்பு ஆண்டவர் உங்களுக்கே வச்சிருக்கிறாரு. இன்றைய கேள, ஆண்டவரே அந்த அழைப்புல நான் நிக்கணும் அப்பா, நான் அந்த வல்லமை எனக்கு தாரும் ஆண்டவரே, அந்த அழைப்புல நான் நிக்கணும் ஆண்டவரே. அந்த ஸ்தேவானா இன்றைக்கு நான் மாற்றப்படணும் ஆண்டவரே. இன்றைக்கு அந்த ஸ்தேவானா இன்றைக்கு நான் மாற்றப்பட வேண்டும் லார்ட். நண்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட வாஞ்சியோடு கூட வந்திருக்கிறார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா உமது பாதத்திற்கு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே அப்பா ஸ்தேவான்களாக மாற்ற வேண்டும் என்ற சித்தத்தோடு கூட நீர் வந்திருப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா வல்லமையினால் நாங்கள் இடை கட்டப்படும்படிக்கு எங்களுக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வல்லமை இழந்தவராக நீர் இருந்தீர் ஆண்டவரே. அப்பா உமது சரீரத்தில் பலன் இல்லாமல் காணப்பட்டதே ஆண்டவரே. உமது சரீரத்தில் அழகில்லை, சௌந்தரியமும் இல்லை, நாங்கள் விரும்பத்தக்க ரூபம் இல்லாமல் இருந்ததே ஆண்டவரே. அப்பா அடிக்கிறவர்கள் ஆண்டவரே உழுகிற நிலத்தை உழுவது போல ஆண்டவரே உமது முதுகை உழுதார்களே அப்பா, பலன் இல்லாமல் ஆண்டவரே 3 விசை அப்பா அந்த மலை மீது ஏறின பொழுது நீர் விழுந்து 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 கடந்தீர் ஆண்டவரே. அப்பா எங்களை தூக்கி எழுப்புவதற்கு, ஒரு ஸ்தேவானாக எங்களை மாற்றுவதற்கு அன்றைக்கு நீர் உமது எல்லா உயிரையும் ஆண்டவரே, எல்லா பலத்தையும், எல்லா ஆரோக்கியத்தையும், எல்லா வல்லமையும் நீர் இழந்தீர் ஆண்டவரே. இன்றைக்கு அந்த வல்லமையானது இன்றைக்கு அன்பு பிள்ளைகளின் எலும்புகளுக்குள்ளாக அடைபடட்டும் ஆண்டவரே, அடைபடட்டும் ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க ஆண்டவரே, சிலுவையில் அறையப்பட்ட உம்மிடை உள்ள அந்த வல்லமையானது இன்றைக்கு எனக்குள்ளாக இறங்கட்டும் என்ற ஆண்டவரை பார்த்து கேளுங்க. எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தேவான்களாக நாங்கள் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. Let us be transformed into thy Stephens, O Father. ஆண்டவரே கடைசி கால ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரும் நீ அழைத்திருக்கிறீர் அப்பா. அந்த அழைப்பில் நாங்கள் நிலைநிற்கும்படிக்கு, அந்த அழைப்பில் நாங்கள் பங்குள்ளவர்களாக மாற்றம் படும்படிக்கு ஆண்டவரே உமது வல்லமையினால் எங்களை நிரப்பியாரலாம். ஆசீர்வதியும், வழி நடத்தும், பலப்படுத்தும். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமான தேவ ஜனமே, நமது அன்பு சகோதரர் எல்வித் ஏ ஜூனியர் அவர்கள் கொடுத்த தேவ செய்தியை உங்களிடமாக நாங்கள் ஒளிபரப்பி உள்ளோம். இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களிடமாகவும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இருக்கும் ஜெப விண்ணப்பங்களை எங்களிடமாக தெரியப்படுத்த நாங்கள் வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படுகிற தொலைபேசி எண்ணிற்கும் அலைபேசி எண்களுக்கும் நீங்கள் அழைத்து உங்கள் ஜெப விண்ணப்பங்களை சொல்லும் பொழுது உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஏதுவாக இருக்கும். 24 மணி நேரமும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படும் எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டால் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நேராக ஊழியர்கள் கொண்டு வருவார்கள். எங்களது இணையதள சேவைகள் யாவும் திரையில் காணப்படுகிறது.
முகநூல், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் பின்தொடரவும். எங்களது யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுது இதில் பதிவிடப்படும் தேவனுடைய வார்த்தை உங்கள் வீடுகளுக்குள்ளாகவும் உங்கள் கைகளுக்குள்ளாகவும் புறப்பட்டு வரும். நமது ஊழியத்தின் உபவாச கூட்டங்களுக்கு உங்களை நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் முதலாம் வார சனிக்கிழமை கேரளா மூணாரில் உள்ள ஹோட்டல் ஹில்வியூவில் வைத்து உபவாச கூட்டம் நடைபெறுகிறது. கேரளா மூணார் சகோதர சகோதரிகளே, மறவாமல் கலந்து கொள்ளவும். ஒவ்வொரு மாதமும் 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகாராஷ்டிராவில் உள்ள மும்பை கல்யாணில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. மும்பை சகோதர சகோதரிகளே, தவறாமல் அதில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஹோட்டல் ஆனந்தா கிளாசிக்கில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள உங்கள் யாவரையும் அன்போடு கூட கலந்து கொள்ளும்படி உங்களை அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் வைத்து YMCA பிராட்வே ஹைகோர்ட்டிற்கு எதிரே உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. சென்னையில் இருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, மறவாமல் பங்கேற்குமாறு உங்களை அழைக்கிறோம். இந்த உபவாச கூட்டங்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். தவறாமல் எங்களோடு கூட கலந்து கொள்ளுங்கள், தேவ வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். இது குறித்து தானே விவரங்களை மேலும் அறிய திரையில் காணப்படும் எண்களை தொடர்பு கொள்ளவும். உங்களுக்கு சாட்சிகள் இருக்குமாயின் திரையில் காணப்படுகிற மின் அஞ்சல் முகவரிக்கு அதை பகிரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். எழுதி அனுப்ப வேண்டும் என்று விருப்பப்படுகிறவர்கள் திரையில் காணும் எங்கள் விலாசத்திற்கு உங்களது சாட்சிகளை கடிதம் வாயிலாக எங்களுக்கு அனுப்பிவிடுமாறு உங்களை நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.